ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் டியூஸ்டே வந்து மயனக்குள்ள அமாவாசைக்காக போயிருந்தோம்ல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாமனாரோட சமாதியெல்லாம் பார்த்துட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். கிஷோர் பீச் பார்த்தோன்னே செம்ம ஜாலியாக ஆகிட்டார். கரெக்டாக என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்த்திங்கன்னா குதிரை வந்துட்டு இருந்தது. ஸோ அதில் ரைட் போறியாடா அப்படின்னு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு பயந்துட்டு வேண்டாம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட போகிறேன்னொடனே செம்ம ஜாலியாக ஆகிட்டார். அப்புறம் குட்டியும் உட்கார வச்சு ஒரு ரைடு போயிட்டு வர சொல்லலாம். இல்லை வேண்டாம் அப்படின்ட்டோமா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறதா தான் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 100 ருபீஸு, பெரியவங்களுக்கு வந்து 200 ருபீஸ் வாங்கினாங்க. சரி, இவங்க 2 பேருமே போனதுக்கே அந்த அண்ணா 200 தான் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் சுற்றி வர மாதிரி இருக்கும்ல, அதில் இருந்து எல்லா வண்டியிலையுமே சுற்றி போயிட்டு வந்தால் அந்த தாத்தாவுமே ரொம்ப சூப்பராக எல்லாத்துல வண்டியிலையும் உட்கார வச்சு ஃபோட்டோவும் பரவாயில்ல குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் சரி ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கிறது சுத்தமாக. ஸோ அதில் போய் கொஞ்சம் ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயுமே கேட்டே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா குட்டியும் கையில் வச்சுட்டு இருந்தேன்னா கேட்டதுக்கு இல்லைம்மா இது கையில் தான் சுற்றும், ரொம்ப வேகமாலாம் சுற்றாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, கொஞ்சம் டைம் ஆனவுடனே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வெளியே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, திடீர்னு வெளியே போகும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு எந்த ஈரக்காத்துக்கு. அதுக்கும் சரி ஒரு டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையே இல்லாமல் ஒரு டீ வாங்கி குடித்தேன். பிளாக் காஃபியே குடிச்சிடலாம் போல இருக்குது. ஆனால் இந்த வெறும் டீ குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் வாங்கினாங்க. எனக்கு வேண்டான்னு சொன்னேன். பரவாயில்ல ஒரே ஒரு பீஸ் மட்டும் வேணால் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கிஷோர் வந்து பலூன்லாம் வாங்கிட்டு இருந்தான். அப்புறம் இங்கே பலூன் வந்து ஷூட்டிங்க்கு இருந்ததா, சரி போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே கிஷோரும் சூர்யாவும் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 புல்லட் கொடுப்பாங்க. அதில் வந்து கிஷோர் மட்டுமே தனியாக வந்து பார்த்து விளையாடின்னு ஒரு 5 கிட்ட உடச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிஷோரை விட சுரேஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக அமௌண்ட்டு சுட்டுருந்தாங்க. அது சொன்னதே உன்னை விட கிஷோரே சூப்பராக சுட்டுட்ருக்காண்டா அப்படின்னோடனே நான் வேறு உட்காந்து கவுண்ட் பண்ணியிருந்தேன் எத்தனை கிஷோர் தனியாக வெடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வாடா அப்படின்னா கேட்கவே இல்லை. நான் அந்த துப்பாக்கி எனக்கு வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூப்பிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே நைட்டுக்கு டின்னர் நான் எதாவது எடுத்துப்பேன். ஸோ அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சுருந்தாங்க. சரி ஓகே எனக்கு சொல்லிவிட்டு எனக்கு வந்து மிச்சர்லாம் எதுவுமே போடாமல் வெறும் பொரிக்கல்ல அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த வேர்க்கல்ல அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். கிஷோர் அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் வாங்கிட்டேன். அதுலேயே ஒரு 2 பீஸ் நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் கிஷோர் கேட்டான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு அப்படியே பட்டணம் பக்கம் வழியாக தானே வந்திருந்தோமா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு மீன் எதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எறா தான் இருந்தது. 2 கூர் வந்து 300 சொல்லியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே கிஷோருக்கு வந்து அங்கே ஒரு குட்டி ஃப்ரெண்டு வர கிடச்சிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு.